தேடிக்கொண்டிருக்கும் ஒன்று உன்னை தேடிக்கொண்டிருக்கும். என் பேர் வெற்றிங்க. எனக்கு கல்யாணமாக 30 வருஷம் ஆச்சு. டெக்கரேஷன்ஸ்லாம் பார்த்தா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஹலோ, நீங்கள் நினைக்கிற மாதிரி 2K கிட்ஸோட நான்வெஜ்ஜின் ஃபர்ஸ்ட் நைட்டில் ப்ராப்பர் 90s கிட்டோட வெர்ஜின் ஃபர்ஸ்ட் நைட். அப்புறம் இது என்னோட கதை தான், பாருங்கள், நல்லாயிருக்கும். டேய் கட் பண்ணுறா, டேய் போடுறா டைட்டில். பொண்ணு பிள்ளையாக்கான ராகாலமாக வரப்போகுது. மாப்பிள்ள சொன்ன மாதிரியே பிரியா கல்யாணம் பண்ணிட்டான்ல. அவனுக்கு கொடுத்து வச்சதுக்கு நமக்கு தான் ஒன்றும் கொடுத்து வைக்கல. பொண்ணு அழகா இருக்குல்ல, எல்லாம் மேக்கப் டி மூஞ்ச கழுவுனா நம்ம நேரத்துக்கு வந்துருவாளுங்க. அவ்வளவுதான். பஞ்சார கோழி ஒண்ணு நெஞ்சோரம் கூவி நின்னு ஏ மாப்பிள்ள பொண்ணு மாப்பிள்ள வந்துட்டாங்க, அதெல்லாம் ரெடி பண்ண சொல்லு. ஏ ஆயா இதெல்லாம் எடுத்து வை. அத்தை ஆர்த்தை எடுத்துருவாங்க. முப்பது வருஷ கனவுடா, எல்லாம் ட்ரை பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி ரெடி ஆகிறோம். வாங்க வாங்க. வாங்க பிரியா. ஒரு நிமிஷம் எழுந்துருங்க. எதுக்கு பிரியா? இது கொஞ்சம் பிடிங்க. ஐயோ பிரியா, எதுக்கு இந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம்? உட்காருங்க. எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது? பிரியா, லைட் ஆஃப் பண்ணலாமா? கொஞ்ச நேரம் பேசலாமா? இந்த நாட்டில் என்னடி பேசுறது? பேசலாமே பேசலாமே. சரி, யாரோட ஃபேன் நீங்க? நமக்கு எப்பயுமே தலைவர் தாங்க. நீங்கள் கூட தளபதி ஃபேன் தானே? உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்களை பொண்ணு பார்க்க வந்தனிக்கே எல்லாமே கேதர் பண்ணிட்டேன். ஓ, எனக்காக தான் தளபதியோட ஃபேனுன்னு சொல்கிறீங்களா? அப்படிலாம் இல்லைங்க, எனக்கும் தளபதினா பிடிக்கும். இப்போ கூட ரீசெண்டாக கில்லி படம்லாம் போய் பார்த்துட்டு வந்தேன். அப்படியா? சும்மா சொல்லாதீங்க. என்ன தெரியும் தளபதி பற்றி உங்களுக்கு? தளபதி பற்றி என்ன தெரியுமா? தளபதியோட ஃபுல் நேம் ஜோசப் விஜய். தளபதியோட டேட் ஆஃப் பர்த் 22 ஜூன் 1974. தளபதியோட அப்பா பேர் சந்திரசேகர், அம்மா பேர் சோபா. தளபதிக்கு வித்தியான ஒரு தங்கச்சி இருந்தாங்க. 3 வயசு இருக்கும்போது லுக்மியான்ற ஒரு டிசீஸ்னால அவங்க இறந்துட்டாங்க. தளபதியோட ஃபர்ஸ்ட் படம் நாளை திருப்பு. தளபதிக்கு 1999 மேரேஜ் ஆச்சு. மேரேஜ் ஆன அடுத்த வருஷமே தளபதியோட 25வது படம் ரிலீஸ். கண்ணுக்குள் நிலவு சூப்பர் டூப்பர் ஹிட். தளபதிக்கு முதல்ல டபுள் ஆக்ட் பண்ண படம் அழகே தோல்மன். தளபதிக்கு 50வது படம் சுறா. தளபதிக்கு திருப்புமுனையா அந்த படம் கில்லி. பாக்ஸ் ஆஃபீஸில் 50 கோடி வசூல் பண்ண தமிழ் படமும் தான்.
தளபதி இப்போ அரசியல் வந்துட்டாரு. என்னதான் அவர் அரசியலுக்கு வந்தாலும் வருஷத்துக்கு ஒரு படமாவது ரிலீஸ் ஆகாதுன்னு எத்தனையோ தமிழ்நாட்டு மக்கள் ஏங்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே தளபதி ஃபேனாக இருக்கலாம், ஆனால் தளபதியே ஃபேனு என் தலைவனுக்கு மட்டும்தான்யா. போதுமா? இல்லை இன்னும் ஏதாவது கேள்வி இருக்கா? கேளுங்க. இருக்கு. நீங்க யாராச்சும் லவ் பண்ணிருக்கீங்களா? லவ்வா? பண்ணியிருக்கனே. சூப்பர். எங்க உங்க ஸ்டோரி சொல்லுங்க கேட்போம். லவ் ஸ்டோரியா? இப்போ இதெல்லாம் தேவையா பிரியா? ஓ, அப்போ உங்க லவ் ஸ்டோரி சொல்ல மாட்டீங்களா? சாரிங்க. ஐயோ, இதுக்கு எதுக்கு சாரிலாம்? இப்போ என்ன உங்களுக்கு என் லவ் ஸ்டோரி தெரியணும் அதானே? சொல்கிறேன், சொல்லி தொலைகிறேன். சின்ன வயசில் எலுக்கல் விளையாடும் போது அப்போ தான் அவன் என் டீமுக்குள்ளே வந்தான். முதல் தடவை அப்போ தான் அவளை பார்க்குறேன். பிரியா, என் டீம் போ. இனிமே நம்ம 2 பேரும் ஒரே டீமா இருக்கலாம். வெற்றி அம்மாச்சி வாயா. சொல்லு அம்மாச்சி. அத்தை வீட்டில் கொடுத்துருப்பா. சரி கொடுத்துறேன் அம்மாச்சி. என் பேத்தியதே பேரனை காட்டி கொடுப்பேன். இந்தா அப்படி. எங்கடா போற? உன் பேத்தியெல்லாம் கட்டிக்க மாட்டேன், கட்டினா பிரியாவை தான் கட்டுவேன். பிரியாவை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்காயா மாமா. பிரியாவை நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன் மாமா. தாத்தா, பிரியா வீட்டுல இருந்து பொண்ணு கேளு. இங்க பாருங்கடா, இனிமேட்டு எல்லாரும் பிரியான் தான் கூப்பிடணும், புரியுதா? பிரியா யாராச்சும் பிரியான்னு கூப்பிட்டா பேசுவியா? பேச மாட்டோமா? பிரியா சொல்லிக்கிட்டே இருக்கேன், போறேன். பச்சை பச்சலே மனஜல்ல கொய்யாதே இளமலையே மலக்காத்து தயாரே பச்சை பச்சலே மனஜல்ல கொய்யாதே மஞ்சூர் முகிலே நீ மசமசாது நிக்காதே பல்லு ரயிலே நீ தடக்கு தத்தி ஓடாதே தந்தானே தன்னே நரே தன்னானே தந்தானே அப்படியே பல வருஷம் போச்சுங்க. ஆனா ஒண்ணு மட்டும் மாறல. பிரியா தம்மதுக்கா? டேய் ஓடா. இருந்தா தர போறான், இல்லைன்னா அவன் என்ன பண்ணுவான்? அப்படியே தந்துட்டாலும்
ஹாய். ஹாய். சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். நீ சாப்பிட்டியா? எக்ஸாம்க்கு டைம் ஆச்சு. ஓ Bye. பாய். வெற்றி. வெற்றி என்னடா அவன்? காதல் வந்துடுச்சுல அப்படிதான் இருக்கும். பிரியா. சொல்லு மச்சான். அவ போய் 1/2 மணி நேரம் ஆச்சு. அப்படியா? ஆமா. என்னடா அவன்? இவங்க கூட சேர்ந்து நம்ம வாழ்க்கை தான் போச்சு. என்னடா பண்றது? மாப்பிள்ள என்னன்னு கேள்றா. என்னத்தா? சாரு பேச மாட்டாரா? அவன் கிடக்குறான். பஸ் போயிருச்சா? அது அப்பயே போயிருச்சு. ஐயா இந்த பிரியா கிட்ட ஆட்டுக்கிட்ட மறந்துட்டாளா? அடா என்ன பண்றது? கொடுங்கத்த, நான் வேணா கொடுத்துட்றேன். நான் கொடுங்க. சாவி குடுறோம். சொல்றதை கேள்றா. அட போடா, டைம் ஆச்சு. சொல்றா. வண்டி நின்றுச்சுடா. எப்படா ஸ்டார்ட் ஆகும்? ஸ்டார்ட் ஆகணுமா? அதுதான் எப்படி? அந்த வண்டியில் பெட்ரோல் இல்லடா. எங்கடா சொல்றதை கேட்குற? இப்போ நீ என்ன பண்றனா? ஐயோ, நேரா போயிட்டு அதுக்குள்ள கட் பண்ணிடுறான். அண்ணா 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 உட்காருங்க. அங்கே இறக்கி விட்டுனேன். ஆனால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போனேன். பிரியா. டிக்கெட்டை மறந்துட்டேன். என்ன வெற்றி? ஹால் டிக்கெட். இதை கொடுக்கவா இவ்வளோ தூரம் ஓடி வந்த? இதில் நான் எக்ஸாம் எழுத முடியாதுல்ல. வெற்றி, இது ஜெராக்ஸ். ஒரிஜினல் என்கிட்ட தான் இருக்கு. ஜெராக்ஸா? சரி, எனக்கு டைம் ஆச்சு. நாளைக்கு மீட் பண்ணலாம். வெற்றி, உன்கிட்ட நான் தனியா பேசணும். நாளைக்கு ஏரிக்கரை கிட்ட மீட் பண்ணலாம். வந்துரு. ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு வர சொன்னேன். அதான் எப்படி சொல்றதுனே தெரியல. லவ் மேட்ரு தானே? ஆமா, உனக்கு எப்படி தெரியும்? அதெல்லாம் தெரியும். சரி சொல்லு. நான் அதான் தெரியும் சொல்றேன்ல. நான் சிவான் ஒரு பையனை லவ் பண்றேன். எங்க வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க. நீ தான் சேர்த்து வைக்கணும். அப்புறம் என்னாச்சு? கரண்ட் போயிடுச்சு. என்ன பண்றீங்க? அங்கெல்லாம் எதுக்கு கை வைக்கிறீங்க? அதுவா, ஒரு நிமிஷம் இருங்க. இதுக்கப்புறம் தான் முக்கியமான மேட்டர்லாம் இருக்கு. மறக்காம அடுத்த எபிசோட்ல பாருங்க. பாய்.